அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி கால்களில் அமைந்திருக்கக்கூடிய UB65 அப்படின்ற பாயிண்ட். அதாவது சிறுநீர் பையின் மரபூத புள்ளி. இந்த புள்ளி போடும்போது என்னென்ன வேலை நடக்குது அப்படின்றத பார்க்க முன்னாடி இந்த புள்ளியோட லொகேஷனை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். காலில் இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லையா, அந்த சுண்டு விரலுக்கு அடுத்து இந்த காலோட பாத எலும்பு ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல, ரெண்டும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல, இந்த இடத்துல இருக்கிறது தான் UB65. இதை போடும்போது என்ன நடக்குது? UB அப்படின்றது சிறுநீர் பை அப்படின்றது நீரை கையாளுது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது சிறுநீர் கழிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளியேற்றுது. அதே மாதிரி உட் அப்படின்றது மரத்தை குறிக்கும் அப்படின்னு ஏற்கனவே பேசியிருக்கோம். நீர் மரத்திற்கு செல்கிறது. நீர் ஏன் மரத்துக்கு வேணும் அப்படின்னு கேட்டோம்னா, நீரின் மூலமாக தான் மண்ணில் இருக்கக்கூடிய உலோகங்கள் கரைந்து வேரின் மூலமாக உறிஞ்சப்பட்டு நமக்கு மரத்துல சத்துக்களா மாறுது. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறி பழங்கள்ல உள்ள சத்துக்கள்லாம் எங்க இருந்து மரத்துக்கு கிடைக்குதுன்னா மண்ணுல இருந்து தான் கிடைக்குது. மண்ணில் அப்படியே டைரக்டா உரிய முடியாது. நீர்ல கரைஞ்சா மட்டும்தான் வேரால உறிஞ்சிக்க முடியும். அப்ப இந்த வேர் மூலமா மண் சத்துக்கள் கரைந்த நீரை தான் மரம் உறிஞ்சிக்கிடுது. அது மூலமா காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடையும் சூரிய ஒளியையும் வச்சு அது தாவரங்கள் உணவை தயாரிச்சுக்கிடுது. ஆனா மனிதர்களால அந்த மாதிரி உணவை தயாரிச்சுக்க முடியாது. மனித செல்களால நமக்கு ஃபுட் அப்படின்றது நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருந்து தான் கிடைக்குது. இப்போ உண்ணும் உணவில் உள்ள சத்துக்கள் நமக்கு குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி நம்ம உடல்ல தேவைக்கு கொடுக்கப்படுது. உறுப்புகளோட இயக்கத்திற்கு, தசைகளோட இயக்கத்திற்கு இப்படி கொடுக்குது. இந்த முக்கியமான பணியை செய்யக்கூடியது சிறுநீர் பை தான். அளவில் சின்ன பையா இருந்தாலும் ஆனா இதனுடைய சக்தி ஓட்ட பாதை இதுதான் அக்குபஞ்சர்லயே இருக்கிறதுலே அதிக சக்தி ஓட்ட புள்ளிகளை கொண்டது இதுதான். கிட்டத்தட்ட 67 பாயிண்ட் இருக்கு. வேற எந்த ஆர்கனுக்கும் இது கிடையாது. இதனுடைய சக்தி ஓட்டத்தை வச்சே இந்த புள்ளியுடைய நோய்க்குறிகளை அழகா சொல்லிடலாம். இது இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது பாதங்களில் வலி. அதாவது பாதத்துல தான் இருக்கு இந்த பாயிண்ட் இல்லையா. பாத வலிக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இந்த இதுல வர்ற பாத வலி அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீர் அங்க இருக்கும். நீர் தேங்கி இருக்கும். மரம் உரிய முடியாம இருக்கும். அப்ப நீர் இருக்கிறத மரத்துக்கு குடிச்சிட்டோம்னா மரம் உறிஞ்சிரும் இல்லையா. அப்போ நீர் வீக்கமா இருந்து உங்களுக்கு பாதம் வலிக்குது அப்படின்னா அந்த வலிக்கு நீங்க இந்த பாயிண்ட்டை போடலாம். இல்லைன்னா இங்க ப்ரெஸ் பண்ணி விடலாம். ஓகேவா. எல்லா பாத வலிக்கும் இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீர் வீக்கம் இருந்து பாதத்துல வலி இருக்கு, குதிங்கால்ல வலி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த பாயிண்ட் தாராளமா போடலாம். அடுத்து இந்த சக்தி ஓட்ட பாதை பயணிக்கிற திசையை பார்த்தீங்கன்னா கால்கள்ல வெளிப்புறமாகவே அப்படி பயணிக்குது. அப்போ இந்த கால்கள்ல நீர் தேவை, அதாவது இந்த தசைகளுக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த தசைகள்ல வலி ஏற்படுது. அப்போ இந்த காலில் வெளிப்புறங்களில் உள்ள வலிகளுக்கு நாம இந்த பாயிண்ட் போடலாம். உள்பக்கம் தொடை வலி வலிக்கிறதுக்கு இது போடணுமா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா உள்புறம் ஸ்லீம் சக்தி ஓட்ட பாதை போகும். இது நீர், அது மண், ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த வெளிப்புறம் மட்டும் எனக்கு பிடிச்சுக்கிடுச்சு வலிக்குது, அடிக்கடி இந்த பக்கம் ஃபுல்லா சொல்லுவாங்க இந்த வெளிப்புறமாவே தான் வலிக்குது, அப்படி கீழே வரைக்கும் நரம்பு பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும்பாங்க. அந்த வலிக்கு இந்த UB65 பாயிண்ட் போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அடுத்து இது முதுகுல எப்படி பயணிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 பிரிவுகளா போகுது. அதாவது இந்த சைடு 2 பிரிவு, இந்த சைடு 2 பிரிவுன்னு போகுது. அப்ப இங்க ஒரு தேவைப்படக்கூடிய ஆர்கனுக்கு, ஏன்னா இந்த இடங்கள்ல தான் ஃபுல்லா எல்லா ஆர்கனோட எச்சரிக்கை புள்ளிகள் ஃபுல்லா இருக்கும். ஸோ அங்க ஃபுல்லா ஒவ்வொரு ஆர்கனுக்கும் தேவையான எனர்ஜியை வழங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இடம் வரைக்கும் இந்த கழுத்து பகுதியில இது ஒன்னாகுது. இங்க இருந்து இங்க ஒன்னாகும். அப்ப இவ்வளோ தூரம் 2 புறமா அந்த நீர் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருந்தது. திடீர்னு என்ன ஆயிருதுன்னா சிங்கிள் ஆயிருது. 2 ரோடா இருந்தது, 2 பாதையா இருந்தது, ஒரே சிங்கிள் பாதை ஆகுது. அப்ப என்ன ஆகும்? அங்க சப்ளை ஆகக்கூடிய அளவு குறைய ஆரம்பிக்கும் இல்லையா. இந்த 2 பாதை இருக்கு. 2 பாதையில
எவ்வளோ இந்த அளவுக்கு அகலமே இல்லாத ரோடா இருந்தாலும் 2 பாதையில போகக்கூடிய வாகனத்துடைய எண்ணிக்கையும் ஒரே சிங்கிள் ரோட்ல வந்து பயணிக்கக்கூடிய வாகனத்தினுடைய எண்ணிக்கையும் கணக்கு பார்த்தோம்னா கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரிதான் இது 2ஆ வந்து போய்கிட்டு இருக்கும் போது இங்க வந்து இது சப்ளை பண்ண வாட்டர் அப்படின்றது வந்து அதிகமா இருக்கும். அதே இது இங்க போகும்போது இங்க வந்து குறையுது. மேக்சிமம் வந்து இந்த இடங்கள்ல தான் எல்லாருக்குமே கழுத்து வலி, கழுத்து பிடிக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்ப வந்து இங்க வந்து நீர் வந்து கம்மியா போகுது. ஏற்கனவே நீர் வந்து கம்மியா போயிட்டு இருக்கு. அதே அந்த இதுல எல்லாரும் இப்படி குனிஞ்சே உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடியது, கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குறாங்க, லேப்டாப்ல வேலை பார்க்குறாங்க, இல்ல ஏதோ எழுதுற ரைட்டிங் ஒர்க் இப்படி குனிஞ்சே வேலை பார்க்கறது, இல்ல குனிஞ்சு போனை பார்த்து விளையாடுறது, இந்த மாதிரி இது பண்ணும்போது இங்க இது என்ன ஆகுது, ஒரு பெண்ட் ஆகுது. ஏற்கனவே அங்க வந்து அளவு வந்து குறைஞ்சுதான் போகும். அதுல வந்து நம்ம இன்னும் பெண்ட் பண்றோம். பெண்ட் பண்ணும்போது இன்னும் வந்து அங்க சப்ளை ஆகக்கூடிய வாட்டர் லெவல் வந்து ரொம்ப குறையுது. அதாவது இந்த பகுதிகளுக்கு தேவையான நீர் வந்து கிடைக்காம போறதுனாலதான் இந்த இடங்கள்ல வந்து வலி ஏற்படுது, பிடிப்பு ஏற்படுது. நீர் இல்லாம எப்படி பிடிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா நீர் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா தசையை வந்து மென்மையாக்குது. இப்ப நீங்க ஒரு தோசை சுடுறீங்க, தோசை மாவை வந்து கொஞ்சம் நீர்மமா வச்சிருந்து நீங்க சுட்டீங்கன்னா தான் அந்த தோசை எப்படி இருக்கும்னா நல்லா நைஸா இருக்கும். இட்லியே அவிச்சாலும் அதை ஒரு பதமா இருக்கணும். அதை விட்டுட்டு ரொம்ப கட்டியா இருக்கக்கூடிய மாவை வந்து ஊத்துனீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா கல்லாட்டம் இருக்கும். அப்படி பிக்கவே கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த தசைக்கு மென்மை கொடுக்கிறது அதே மாதிரிதான் இங்க நம்ம உடல்ல தசைக்கு மென்மை கொடுக்கிறது வந்து இந்த நீர். அந்த நீர் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பிடிப்பு ஏற்படும். அந்த பிடிப்பு தான் நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கழுத்து பிடிப்பு. ஸோ மேக்சிமம் நம்ம போஸ்டரை மாத்தணும் அப்படின்னாவே வந்து இந்த பிரச்சனையை வந்து நிறைய சரி பண்ணலாம். ஓகேவா? அப்ப கழுத்து வலிக்குது, இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க்னால வந்து அவங்களுக்கு அந்த கழுத்து வலிக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நீங்க உட்காரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. அங்க வந்து நம்ம எப்படி கழுத்தை வைக்கணும், ரொம்ப வந்து பெண்ட் பண்ணக்கூடாது. இல்லை பெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா வந்து இப்படி பின்னாடி ரிவர்ஸ்லையும் நிமிந்து கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த கழுத்து வலியை வந்து சரிப்படுத்தலாம். அடுத்து இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபுல்லா தலை ஃபுல்லா வருது. தலையில வந்து நமக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை. மூளைக்கு உள்ள நீர் சக்தியை வந்து கொடுக்கக்கூடியது வந்து இந்த யூபி சக்தி ஓட்ட பாதையாக தான் இருக்கு. கம்ப்ளீட்டா சொல்லணும்னா புரோட்டீன். மூளையோட இயக்கத்திற்கு வந்து புரதம் வந்து நன்கு தேவை. அப்ப அந்த புரதத்தை வந்து வழங்கக்கூடியது யூபி சக்தி ஓட்ட பாதை வந்து கொடுக்குது. இதுல வந்து தடை ஏற்படும் போது அவங்களுக்கு இங்கேயே ப்ரெஷர் ஆகுது, இங்கேயே வந்து நீர் பற்றாக்குறை ஏற்படுதுன்னா கண்டிப்பா இங்க போற நீருக்கும் வந்து அளவு வந்து குறையும். மூளையில குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வந்து மனக்குழப்பங்கள், மன நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய சிந்தனை தடுமாறும். ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடு இருக்காது. நீர் தான் வந்து அத்தனை விஷயங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை வந்து செய்யுது. அப்போ ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடு இருக்காது. நிறைய டென்ஷன் ஆவாங்க. இதை வந்து நம்ம யாரை பார்க்கலாம் அப்படின்னா நிறைய வந்து நீர் வந்து எந்நேரம் போய்க்கிட்டே இருக்கு. தண்ணி குடிப்பாங்க, குடிச்சோடனே வந்து நீர் போற பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபரெல்லாம் பாருங்க ரொம்ப மனக்குழப்பத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவையான சத்துக்கள் எதுவுமே இவங்களுடைய உடம்புக்கு கிடைச்சிருக்காது. இப்படி போய் அப்படி வந்துருது அப்படின்னா அங்க என்ன எனர்ஜி கிடைக்கும்? அந்த நீர் பற்றாக்குறையினால இவங்க வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாம ரொம்ப குழம்பிய மனநிலையில தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதுல ஏன்னா இரவு பொழுதுதான் வந்து இந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலயே அவங்களால வந்து தூங்க முடியாது. இந்த தூங்கலையே அப்படின்ற ஒரு விஷயமே வந்து அவங்களுக்கு வந்து மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு. அந்த மனக்குழப்பம் அதிகமா வரக்கூடிய அந்த பர்சன்ஸ்க்கும் வந்து இந்த UB65 பாயிண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்து நமக்கு ரொம்ப ஈஸியா தெரிஞ்ச விஷயம். தண்ணி பத்தல அப்படின்னாவே என்ன வரும்? தலைவலி தான் வரும். இன்னைக்கு தண்ணி வந்து நிறைய நம்ம குடிக்கல, இல்ல தலையில வந்து எண்ணெய் வைக்கல. தலையில எண்ணெய் வைக்கலனாலுமே இந்த நான் சொன்ன இந்த தலையில உள்ள பிரச்சனை, தலைவலி, மனக்குழப்பம், இந்த கழுத்து வலி இதெல்லாம் வந்து வரும். ஏன்னா அந்த நீரை வந்து உறிஞ்சி வச்சுக்கிற அளவுக்கு இந்த மண் வந்து சரியா இருக்கணும் இல்லையா? அப்ப வந்து இந்த ஆயில் பாத் எடுக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணணும்.
ஓகேவா? அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி தலைவலி கழுத்து வலிலாம் வர்றதை வந்து அவாய்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ரெகுலரா தண்ணி குடிக்கிறதுமே எப்படி குடிக்கணும் அப்படின்னா, நம்ம வாயில வச்சு கொப்பளிச்சு முழுங்கும் போது உங்களுக்கு வந்து அது வந்து உடலுக்கான ஆற்றலா மாறும். இப்ப நம்ம பேசணும் இல்லையா, மரத்துல வந்து மரம் வந்து உரியணும்னா அந்த உலோக சத்துக்கள் கரைந்த நீரை உரியணும் அப்படின்ற மாதிரி நம்ம உமிழ்நீர் கலந்த நீரை கொடுக்கும்போது அது வந்து ஈஸியா நம்ம உடம்புல வந்து சப்ளை ஆகிறதுக்கு வந்து உதவும். அதனால வந்து எப்பயுமே வந்து வாய் இப்படி கொப்பளிச்சு வந்து தண்ணியை வந்து முழுங்குங்க. ஓகேவா? அதுக்கடுத்து கடைசியா வந்து யூபி சக்தி ஓட்ட பாதை முடிகிறது இங்க யூபி 1 பாயிண்ட். அப்ப இங்க கண்ணுக்கு நீர் கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா கண்ணுல எரிச்சல் ஏற்படும். கண்ணெல்லாம் வந்து எரியுது. இது எல்லாத்தையுமே யோசிச்சு பாருங்க. தூங்காம மனக்குழப்பத்துல இருக்கக்கூடியவங்க இது எல்லாமே சொல்லுவாங்க. என்னன்னா, தூங்கல, உடம்பு வலிக்குது, கண்ணு எரியுது, தலை வலிக்குது, இப்படி அத்தனை விஷயங்களுமே அவங்க வந்து சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து நீர் பற்றாக்குறை ஏற்படுறது தான். ஓ, தண்ணியை வந்து நம்ம சரியான அளவு குடிச்சோம் அப்படின்னாவே, அதாவது தாகத்துக்கு தண்ணி குடிக்கணும், இவ்வளோன்னு அளவு வச்சு குடிக்கணும்னு இல்லை. உங்க தாகத்துக்கு நீங்க நீர் எடுத்துக்கும் போது அதுலேயும் கொப்பளிச்சு குடிக்கும் போது இந்த மாதிரி வர்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஈஸியா அவாய்ட் பண்ணலாம். அக்குபஞ்சர் என்னும் மகத்தான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.